எல்லாருக்கும் வணக்கம். நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாரி என்னோட வாஷிங் மிஷின்ல ஒரே புகைமயம். புகையா வருது. பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டேன். நீங்களும் நல்லா கவனிச்சீங்கன்னா, உங்களுக்கும் நல்லா தெரியும் பாருங்க. இந்த மாரி ஃபுல்லா புகை வந்துட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணப்போ. சரி இது ஒரு வீடியோவா போட்டா சில பேருக்கு யூஸ் ஆகும் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு கேமரா எடுத்துட்டு வரதுக்குள்ள கொஞ்சம் புகை கம்மியாயிடுச்சு. பார்த்த உடனே கொஞ்சம் பயம் வந்துச்சு. என்னடா இது வாஷிங் மிஷின்ல வந்து புகை வருது அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி வாஷிங் மிஷின் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ல இருந்துச்சு. எதுன்னா வாஷிங் மிஷின் ஸ்பின் ஆகுறப்போ ரொம்ப சவுண்ட் சுத்துறப்போ டப டப டபான்னு ஆடிட்டு இருந்துச்சு வாஷிங் மிஷினே. பார்க்கறதுக்கு பயமா இருக்கும் இல்லையா? அப்பவே நானு டெக்னீஷியனுக்கு கால் பண்ணி வர வச்சு என்னாச்சு செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தேன். அவங்களும் வந்தாங்க. வந்த உடனே ரப்பர் போயிட்டு இருக்கு அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பவே எனக்கு வாரண்டி இருந்துச்சு. ஆனாலும் ரப்பருக்கு வந்து வாரண்டி கிளைம் ஆகாது இல்லைங்களா? ஸோ அதனால ரப்பருக்கு நீங்க தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி விடு நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். இப்போ இந்த சவுண்டு கேளுங்க. வாஷிங் மிஷின்ல வந்து புகை வந்த பிறகு இந்த மாதிரி சவுண்ட் வருது. டப்பு எதுக்கோ போயிட்டு நல்லா ரப் ஆகுதுன்ட்டு நம்மளுக்கே கிளியரா தெரியுது இல்லைங்களா? எனக்கு என்ன டவுட்னா டப்பு தான் போயிட்டு இருக்கும், ரப்பரை சும்மா சொல்றாங்க போல அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்க வந்து ரப்பர் தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போதைக்கு காசு இல்லாதனால நான் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தேன். மறுபடியும் இந்த மாதிரி புகை வந்த பிறகு டெக்னீஷியனுக்கு கால் பண்ணா, நான் அப்பவே சொன்னேன் இல்லைங்கக்கா டப்பு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு, நீங்க சேஞ்ச் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சொன்னது என்னவோ ரப்பர் தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செகண்ட் டைம் கால் பண்ணப்போ இந்த மாதிரி டப்பு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா எனக்கு வாரண்டி இருந்துச்சு. அந்த டைம்ல டப்பு நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பேன் இல்லைங்களா? அப்படின்னு சொன்னா, நான் சொன்னேன் நீங்க கேட்கல அப்படின்றாங்க. எனக்கு கேட்டிருந்தா நான் எப்படி விட்டிருப்பேன்? வாரண்டில டப்பு சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு வாரண்டி முடிஞ்சிச்சு இப்போ. வாரண்டி முடிஞ்சு ஒரு 10 to 15 டேஸ் ஆகுது. இப்ப எனக்கு புகை வருது. இப்ப கால் பண்ணா இந்த மாரி டப்பு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. "என்னண்ணா இப்படி பண்ணிட்டீங்க?" அப்படின்னு கேட்டா, "ஒண்ணும் பண்ண முடியாது. வாரண்டி இருந்தா தான் நான் பண்ண முடியும்" அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வாரண்டி கிளைம் பண்ணலாம். 1 இயர்க்கு கிளைம் பண்ணிட்டு இந்த மாரி டப்பு, ரப்பரு சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, ரப்பருக்கு வந்து வாரண்டி கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எங்க வீட்டுக்காரர் விடவே இல்ல. இல்ல ரப்பருக்கு சேர்த்தும் வாரண்டி நான் செக் பண்ணி பார்த்துருக்கிறேன். இருக்கு. ஒரு முறை கால் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னதும், அவங்க கால் பண்ணி செக் பண்ணதும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1 இயர்க்கு வந்து 5000 அப்படி வாரண்டி நாங்க கிளைம் பண்ணிக்கணும். வித் ரப்பரோட. அவங்க சொல்றாங்க ரப்பர்ல வாரண்டி கிடையாதுன்ட்டு. ஆனா நம்ம செக் பண்ணிட்டு ரப்பரோட வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த வீடியோல நான் முக்கியமா சொல்லணும் அப்படின்னு நினைச்சது. உங்க வாஷிங் மிஷின்ல கூட ஏதாச்சும் சின்ன ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி ரப்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி வாரண்டி கிளைம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரப்பர் சேஞ்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு மணி சேவ் ஆகும் இல்லையா? அதனால தான் நாங்க வாரண்டி கிளைம் பண்ணிக்கணும். வாரண்டி கிளைம் பண்ணிட்டு ஒரு 15 to 20 டேஸ்க்குள்ளவே எனக்கு வந்து புதுசா ரப்பர் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அதே விதமா டப்பு கூட சேஞ்ச் பண்ணாங்க. உங்களுக்கு இப்போ டவுட் வந்திருக்கலாம். இந்த வாரண்டி கிளைம் பண்ணிட்டு தான் ஏன் இது சேஞ்ச் பண்ணணும்? அப்படியே சேஞ்ச் பண்ணியிருந்தா அதோட போயிட்டு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா அது வந்து டப்பு மட்டுமே 4000 சம்திங் என்னவோ சொன்னாங்க. எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறம் ரப்பர் வந்து 2500 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மொத்தமா சேர்த்து எனக்கு 8000 பில் வருது. இந்த 2 சேஞ்ச் பண்ணணும்னா. ஆனா நான் வாரண்டி கிளைம் பண்ணிட்டோம்னா 1 இயர்க்கு எனக்கு வாரண்டி இருக்கும். அதுலவே எனக்கு டப்பும் வந்துடும். பிளஸ் ரப்பரும் வந்துடும் இல்லையா? அதனால தான் இந்த மாரி நாங்க வாரண்டி கிளைம் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க டப்பு ரிமூவ் பண்ணிட்ட பிறகு எப்படி இருக்குன்ட்டு வாஷிங் மிஷினும் இதுக்குள்ள நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப அழுக்கா இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து டப்பு சேஞ்ச் பண்றது செகண்ட் டைம். லாஸ்ட் டைம் வந்து நான் சேஞ்ச் பண்ணப்போ இதெல்லாம் ஃபுல்லா அழுக்கா இருந்துச்சு. அப்போ நல்லா மெயின்டெயின் கூட பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ சேம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா அவங்க சொன்ன ரீசன் ஏன் புகை வந்துச்சு அப்படின்னு நான் கேட்டதுக்கு, நீங்க வேற வேற பிராண்ட்ல லிக்விட் யூஸ் பண்றீங்க. இந்த மாதிரி வாஷிங் மிஷின் மெயின்டெயின் பண்றது கிடையாது. சர்ப் யூஸ் பண்றீங்க. அதனாலதான் உங்களுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு ரப் ஆயிட்டு இந்த மாதிரி புகை வரும். இல்லைன்னா அதுவே ஃபயர் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானு சர்ப் ரொம்ப ரேரு. ஸ்டார்டிங்ல வாஷிங் மிஷின் வாங்கினா புதுசுல எப்பயோ லிக்விட் இல்ல அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? அந்த டைம்ல நானு 1 or 2 பேக்கெட்ஸ் மட்டும் தான் சர்ப் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி சர்ப் யூஸ் பண்ணதுனால அங்க வந்து ஒரு மாதிரி கார கட்டிச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா
ரப் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. நானும் ஒத்துக்கிறேன். லிக்விட் வந்து தண்ணீல நல்லா மிக்ஸ் ஆயிடும் இல்லையா? அது எப்படி நம்மளுக்கு ரப் ஆகும்? அப்படின்றது என்னோட டவுட். அவங்க பிராண்ட்லவே லிக்விட் வாங்கணும். அவங்க பிராண்ட்லவே கிளீனிங் பர்ப்பஸ் எல்லாம் வாங்கணும். அப்படி இருந்தா தான் நம்மளுக்கு வாஷிங் மிஷின் கெட்டு போகாம ரொம்ப நாளைக்கு வரும். இந்த மாரி புகை இல்லாம வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட பழைய ரப்பர் சிச்சுவேஷன் இந்த மாரி இருந்துச்சு. ரொம்ப அழுக்கா இருந்துச்சு. ஆனா டப்பு ரொம்ப நீட்டா தான் இருந்துச்சு. அவ்ளோ அழுக்கா வந்து இல்ல. இது மட்டும் ரொம்ப அழுக்கா அப்படியே ஒரு மாரி கெட்டியா ஆயிட்டு இருந்துச்சு. இதனால ரப் ஆயிட்டு எனக்கு அந்த மாரி புகை வர்றதுக்கு சான்சஸ் இருந்திருக்கலாம். ஏன்னா அவ்ளோ அழுக்கா இருக்கு இல்லைங்களா? ஆனா அவங்க பிராண்ட் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாரி எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, மிஷின் கெட்டு தான் போகும் அப்படின்னு சொல்றது எனக்கு அவ்வளவா பிடிக்கல. அவங்க பிராண்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னவங்க, அவங்க பிராண்ட்ல லிமிட்டடா நம்மளுக்கு பிரைஸ் வைக்கணும். அது ரொம்ப ஜாஸ்தி ரேட்டு. அது ஒரு மாசத்துக்கு 400 அப்படி யூஸ் பண்ணணும்னா, எத்தன லிக்விட் வாங்குறது? எத்தன காசு குடுக்கறது? அதுதான் அவங்கள கிட்ட கேட்டா, அவங்க சொல்றது, "அப்படிதான் இருக்கும்க்கா. ஆனா இது நல்லா தான் இருக்கும்க்கா" அப்படின்னு சொல்றாங்க. அவங்க குடுக்குற லிக்விடோட ரேட்டுக்கு நம்ம நார்மல் பிராண்டோட லிக்விட் வாங்குனா, நம்மளுக்கு 2 லிட்டர்ஸ் வரும். 1 மந்த் ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்டின்ட்டு தான் யோசிப்போம் இல்லையா? அவங்கள்து வாங்குனோம்னா, அவங்க ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லாருக்கும் அப்டின்னு எனக்கு தோணுச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இதுக்காக தான் இந்த புகையெல்லாம் வந்துச்சு. ஸோ, எப்போ வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்போ வேணாலும் இந்த மாரி புகை வரலாம். ஃபயர் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.